அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்ட் ரூம் சில்லர் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகலன்னு சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் ஆகவே இல்லை. ஸோ டெம்பரேச்சர் ஹையில் இருந்துச்சு. பார்த்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஐஸ் மலை மாதிரி குமிஞ்சிருக்குது. ஸோ இப்படி இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரீச்சே ஆகாது, ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ நம்ம ஐஸை வந்து ஃபஸ்ட்டு மேனுவலாக டீஃப்ராஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளே வந்து எல்லாம் ஐஸு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஹீட்டர் ஏதாவது வேலை செய்யாமல் போயிருக்கலாம். ஸோ நம்ம இது வந்து என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம ஐஸை டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டு வாங்க செக் பண்ணுவோம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. நார்மலாக சில்லர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0 to 5 தான் இருக்கணும். இப்போ நம்ம மேனுவலாக டீஃப்ராஸ்ட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உள்ளே போய் செக் பண்ணுவாங்க. உள்ளேருந்து அப்படியே ஹீட்ரு வந்து ஐஸை மெல்ட் பண்ணும்போது ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா? சவுண்டு வந்துட்டுருக்கு. அப்படியே புகையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த ஏரியாலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் மெல்ட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் உள்ளே நிறைய ஐஸ் பூத்து இருக்குது. நம்ம இது வந்து ஃபேன் மோட்டர் கழட்டி உள்ளே நம்ம உடச்சி தான் எடுக்க போகிறோம். ஃபேன் மோட்டர் கழட்டியாச்சு. ஸோ இப்போ ஐஸை வந்து மெல்ட் பண்ணி கொஞ்சம் மேனலாக சுற்றி வச்சு உடச்சி தான் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இதான் பிரச்சனை. தலைவர் மாட்டிக்கிட்டார். என்னன்னாக்கா ஹீட்ரு வந்து மெல்ட் ஆகிடுச்சிங்க. ஒரு 2 ஹீட்ரு வந்து இதில் வந்து மெல்ட் ஆகி லைன் கட் ஆகிடுச்சு, நியூட்ரல் லைனு. ஸோ அதனால் ஷார்ட் ஆகி தான் வந்து வேலை செய்யாமல் போயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து பேக் சைடில் தான் நம்ம உடச்சி எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஐஸ் இருக்குது. ஸோ மிஷின் வச்சு உடைச்சாலும் சீக்கிரம் உடைக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஐஸ் வச்சு உடச்சி எடுத்துடலாம். பட் காயில் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா புது ஹீட்ரு வந்து மாற்றியாச்சுங்க. ஒரு ஹீட்ரு புதுசு போட்டாச்சு, ஒரு ஹீட்ரு ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மேலே இன்சுலேட் தான் போட்டிருக்கோம். இன்சுலேட் போட்டு தான் நம்ம வந்து இது வந்து ஹீட் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இடையில வந்து ஒயர் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்து ஃபைபர் கிளாஸ் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் ஹீட்ருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து கேபிள் டைலாம் பர்ஃபெக்டாக போட்டு நம்ம வந்து ஒயரை வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹீட்ரு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யலை. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹீட்ருக்கு கான்டாக்டுக்கு போகிற காயில் வந்து வேலை செய்யலை. பாருங்கள், டீஃப்ராஸ்ட் வந்து ஆனே ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சி வரும் கான்டாக்ட் பிக்கப் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த கேபிள். இது பார்த்தீங்கன்னா அந்த கீழே என்சி வந்து சப்ளை வரல. ஸோ மேலேருந்து கீழே சப்ளை வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து டேரெக்டாக மேலே கொடுக்க போகிறோம். டேரெக்டாக கொடுத்துட்டு இதை டைட் பண்ணி இப்போ ஆன் பண்ணாக்கா இந்த இதுலேருந்து ஒரு இந்த என்சிலேருந்து சப்ளை வந்து நம்மளுடைய ஹீட்ரு கான்டாக்டரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு சப்ளை போவோங்க. இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ளை வந்து கான்டாக்டருக்கு போகுது. இப்போ நம்ம டேரெக்டாக ஹீட்ரு ஆன் பண்ண போகிறோம். இந்த அப் சைடு பட்டனை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா இப்போ டீஃப்ராஸ்ட் ஆன் ஆகிடும். ஓகே, இப்போ டீஃப்ராஸ்ட் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கான்டாக்டர் பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் ஹீட்ரு ஆனால் தான் செக் பண்ண வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்ரு வேலை செஞ்சுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா புது ஹீட்ரு வந்து கொஞ்சம் பவர் கூட, ஆம்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்குது. ஸோ ஏன்னா கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கோம். ஆனால் அதே சேம் சைஸ் கிடைக்கல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஹீட்டரும் வந்து வேலை செய்யுது. இது வந்து ட்ரைனேஜ் ஹீட்ரு. சில நல்லா ஓடிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஏர் த்ரோ இருக்குது. பேக் சைட்லேயும் ஃபுல்லாக நம்ம ஐஸை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. சரி,